100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து காந்தியின் பெயரை நீக்க திட்டமிட்டுள்ள மத்திய அரசு மாநிலங்களுக்கான நிதியையும் குறைக்கும் வகையில் புதிய மசோதா நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தி இருக்கு. கிராமப்புறங்களில் பணப்புழக்கத்தை கொண்டு வர மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டது. கிராமப்புறங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 100 நாள் வேலை வழங்கும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பெயர் மாற்றி ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வழங்க மத்திய அரசு முடிவு செஞ்சு இருக்கு. இந்த திட்டத்தின் பெயர் விக்சித் பாரத் ரோஷ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் என்பதாகும். இந்த புதிய மசோதா பழைய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை ரத்து செய்யவும் பரிந்துரைச்சிருக்கு. இந்த புதிய மசோதா ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதிய வேலைவாய்ப்புக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிப்பதன் மூலம் விக்சித் பாரத் 2047 என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கு இணக்கமான ஒரு கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை நிறைவுவதை நோக்கமாக கொண்டிருக்கு. இது பற்றிய சுற்றறிக்கையை நாடாளுமன்ற எம்பிகளுக்கும் வழங்கப்பட்டு இருக்கு. இந்த புதிய மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில ஊரக வேலை திட்டத்துல மகாத்மா காந்தி பெயரை நீக்குவதற்கு எதிராக மக்களவையில் திமுக நோட்டீஸ் அளிச்சிருக்கு.